Morning students. Today Wednesday I am your 6th standard teacher in Vittal school. How are you all? I hope you all fine. Once again, in last what we have seen, shall I recall it? Yes, very good. Page number 42. Introduction. Okay, air is present everywhere around us. ஓகேவா, நம்ம ஏரை பற்றி பார்த்தா ஏர் வந்து எங்கெல்லாம் இருக்கும், எல்லா இடத்துலையுமே இருக்கும். பட் நம்மளால் என்ன பண்ண முடியாது, கண்ணால் பார்க்க முடியாது. பட் ஆனால் ஃபீல் பண்ண முடியும். இந்த இடத்துலலாம் ஃபீல் பண்ணலாம். ட்ரீஸ், மரம் இருக்கிற இடத்துல ஃபீல் பண்ணலாம். அதுமாரி பட்டம் விடுற இடத்துல நம்ம ஃபீல் பண்ணலாம். அப்படியே வந்து புக் பேஜை வந்து நம்ம பறக்கிறப்ப வந்து நம்ம அந்த இடத்துல ஃபீல் பண்ணலாம். ஓகேவா, ஏர் இஸ் ப்ரெசன்ட் ஆல் அரவுண்ட் அஸ். ஓகேவா, ஏர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் லிவிங் மீன்ஸ் டு சர்வைவ். ஓகேவா, உயிர் வாழ்வதற்கு, எல்லா உயிர் வாழ்வதற்கு எது தேவை, முக்கியம் இம்பார்ட்டன்ட் எதுனா ஏர் தான் ரொம்ப முக்கியம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 43. ஓகேவா, 43ல் வந்து ஏர். ஓகேவா, ஏர்னு என்ன சொன்னால் அட்மாஸ்பியர் அண்ட் இட்ஸ் லேயர். ஓகேவா, எக்ஸோஸ்போர், ஐனோஸ்போர், மிஷோஸ்போர், ட்ரோஃபோர்ஸ்லாம் பார்த்தோமா. ஏர் இஸ் சர்வைவர் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஓகேவா, அதேமாரி என்ன சொல்கிறோம், சர்வைனா உயிர் வாழுதல். ஓகேவா, உயிர் வாழ்வதற்கு அதுமாரி பிளான்ட்ஸ் அனிமல் உயிர் வாழ்வதற்கு இதே ஏர் வந்து முக்கியமானு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து யூசஸ் ஆஃப் ஏர் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது, ப்ரீத்திங் பண்ணுறதுக்கு, சைக்கிள், டியூபேஷன், இந்த மாதிரிக்கெல்லாம் நம்ம யூஸ் காற்று வந்து நமக்கு யூஸ் ஆகுது. காற்று வந்து இன்னொரு வார்த்தை என்ன சொல்லலாம், விண்ட்னு சொல்லலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 44. ஓகேவா, பேஜ் நம்பர் 44. ஓகேவா, பாருங்கள். அட்மாஸ்பியர். ஓகேவா, அட்மாஸ்பியர் என்ன சொல்லுவோம், வளிமண்டலம். அட்மாஸ்பியர் என்ன சொல்லுவோம், வளிமண்டலம். ஓகேவா, அவர் எர்த் இஸ் சரௌண்டட் பை ஹச் என்வலப் ஆஃப் ஏர் கால்டு த அட்மாஸ்பியர். ஓகேவா, அவர் எர்த், நம்மளோட எர்த் வந்து எதனால் சரௌண்டிங் ஆகிருக்கு, ஒரு என்வலப்பால் சரௌண்ட் ஆகிருக்கு. ஓகேவா, அதுதான் அட்மாஸ்பியர். அட்மாஸ்பியர் சர்க்கிள் பண்ணி என்ன பண்ணணும், வளிமண்டலம். அட்மாஸ்பியர்னு என்ன பண்ணணும், வளிமண்டலம். ஓகேவா, அட்மாஸ்பியர் எக்ஸ்டெண்ட் டு மோர் தென் 800 km above the surface of earth and is held in the place by the earth gravity. The atmosphere protects us from the many harmful rays coming from the sun. Okay, the air envelope is thicker near the earth surface, and as we go higher the density and the availability of air gradually decreases. This is because as we go higher the force of gravity decreases, so it is not able to hold a large amount of air. ஓகேவா, the atmosphere is made up of 5 different layers. ஓகேவா, அந்த வளிமண்டலத்தில் வந்து 5 different layers இருக்கும். First one troposphere, the stratosphere and mesosphere and the ionosphere and exosphere. ஓகே, troposphere என்ன சொல்லுவோம், வெப்பமண்டலம். நெக்ஸ்ட் சப்போஸ்னா அடுக்கு மண்டலம். மிசஸ்போர்னா என்ன சொல்லுவோம், இடைக்கோளம். ஓகேவா, மிசஸ்போர் என்ன சொல்லுவோம், இடைக்கோளம். இது வந்து அயனிக்கோளம். நெக்ஸ்ட்டு வெளிக்கோளம். ஓகேவா, வெளிக்கோளம். ஓகேவா, திஸ் இஸ் எர்த். ஓகேவா, எர்த்து வந்து பாருங்கள், திஸ் இஸ் எர்த்து. இங்கே மேலே இருக்குது என்ன இருக்குது, அட்மாஸ்பியர் இஸ் மேட் ஆஃப் 5 டிஃப்ரெண்ட்ஸ் லேயர். ஓகேவா, அந்த எர்த்தில் வந்து அட்மாஸ்பியர் வந்து 5 டிஃப்ரெண்ட்ஸ் லேயர் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு. ஓகேவா, எக்ஸோஸ்போர், என்எஸ்போர், மிசோஸ்போர், ஸ்டோஃபோர்ஸ், ஓசோன் லேயர், ட்ரிட்ரோஸ்போர். ஓகேவா, next, the troposphere is the layer closest to the earth. It is the layer in which we live. We extend upward for about 16 km above the surface of the earth. Movement of wind takes place in this layer. It also contains water vapor, which is responsible for making clouds. This layer is responsible for the weather we experience on earth. ஓகேவா, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ட்ரோஸ்போர்னா என்ன சொல்லுவோம், ட்ரோஸ்போர்ஸ்னால் வெப்பமண்டலம். ஓகேவா, இந்த வெப்பமண்டலம் வந்து என்ன, அந்த லேயரில் வந்து க்ளோஸ்டு. ஓகேவா, அந்த வெப்பமண்டலத்தில் எர்த்துக்கும் இந்த லேயருக்கு வந்து ரொம்பவே க்ளோஸாக இருக்குது. எதுனா வெப்பமண்டலம். வெப்பமண்டலம் என்ன சொல்லுவோம், கிளைமேட் சேஞ்சின்னு சொல்லுவோமா. ஆமாம், வெரி குட். ஓகேவா, இட் இஸ் த லேயர் வின் விச் தான் லைவ். ஓகேவா, லைவாக இருக்கும். ஓகேவா, அப்வர்ட் அபவுட் த 16 km. ஓகேவா, எர்த்துக்கும் வந்து இந்த சர்ஃபேஸ் வந்து எதுவாக இருக்குது, 16 km தான் இப்போ தான் இருக்குது. ஓகேவா, மூமெண்ட்ஸ் ஆஃப் விண்ட் டேக் பிளேஸ் த லேயர். ஓகேவா, விண்ட்னு என்ன சொல்லுவோம், காற்று. ஓகேவா, காற்று வந்து என்ன பண்ணுது, ஆக்குபை பண்ணிக்குது இந்த பிளேஸ். எங்கேன்னா இந்த திஸ் லேயர். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஏர்க்ராஃப்ட் as usually fly above this layer to avoid storing
winds the bad weather ஓகேவா பண்ணுது ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து யூஸ்வலி ஃப்ளை பறக்கிறப்ப என்னவா ஆகுது அவாய்ட் பண்ணுது இந்த லேயர் இருக்குன்னா பேட் வெதருக்கும் ஸ்ட்ராங் விண்ட்ஸுக்கும் ஓகேவா இந்த ஸ்டெப் ஃபோர் என்ன சொல்லுவோம் அடுக்கு மண்டலம் ஓகே லையபிள் தி ஸ்டெப் ஃபோர் திஸ் லேயர் ஹேஸ் தி ஓசோன் லேயர் இன் இட் தி ஓசோன் லேயர் protect all life on earth from the harmful ultraviolet rays of the sun ஓகேவா ஓசோன் லேயர் ப்ரொடெக்ட் ஆல் லைஃப் ஓகேவா ஓசோன் லேயர் வந்து பாதுகாக்குது ஆல் லைஃப் ஓகே பூமியில் உள்ள எல்லா லைஃபையும் வந்து பாதுகாக்குது இதில் வந்து அல்ட்ராவயலட் ரேஸ்லேருந்து ஓகேவா இந்த சன் ஓகேவா நெக்ஸ்ட் டூ யூ நோ ஓகேவா the weather clock show the direction in which the air is moving at a particular place. You can also make a wind shock to find the direction of the wind. Can you try it yourself? ஓகேவா அந்த வெதர் காக் வந்து என்ன சொல்கிறோம் திஸ் இஸ் வெதர் ஓகேவா ஒரு துணி ஓகேவா இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் டைரெக்ஷன் பண்ணுறோம் இதனால் வந்து ஆகுதுன்னா காற்று அடிக்கிறப்ப என்ன ஆகுது அந்த டைரெக்ஷன் வந்து மாறுது ஒரு பர்டிகுலர் பிளேஸை வந்து காட்டுது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா தூத்துக்குடியிலலாம் இந்த ஒன்றாம் புயல் குண்டு ஏற்றம் அந்த மாதிரியான நியூஸ்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதேமாரியே தான் ஓகேவா அந்த ஒரு விண்ட் அதாவது நம்ம காற்று வந்து இது பண்ணுறதுனால அது வந்து காட்டி கொடுக்குது இந்த வெதர் காக் ஓகேவா நெக்ஸ்ட்டு experimental for verification of presence of oxygen carbon dioxide and nitrogen in air experimental verification of presence of oxygen carbon dioxide and nitrogen in air okay air a thing or a composition mixture for long time at least until 18th century human thought air as a fundamental constituent of matter however in ingenious experiment conducted by the Joseph Priestley in 1774 showed that air is not an elementary substance but a composition or mixture of gases. He was also able to identify a colorless and highly reactive gas which was later named the oxygen by the great French chemist அண்ட்ரேன் விவேசியர் ஓகேவா என்ன சொல்கிறாங்கன்னா ஏரியா திங்ஸ் ஆர் த காம்படிட்டிவ் மிக்சர் ஓகேவா 1774 வந்து யார் கண்டுபிடிச்சிருக்காங்க ஜோசப்ங்கிறவங்க வந்து இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை பண்ணியிருக்காங்க இதனால ஏர் இஸ் நாட் அண்ட் எலிமெண்டரி சப்ஸ்டன்ஸ் ஓகேவா ஏர் வந்து என்ன சொல்கிறாங்க ஒரு எலிமெண்டரி சப்ஸ்டன்ஸ் இல்லைங்கிறத வந்து அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க இதுலனா மிக்சர் ஆஃப் கேஸஸில் வந்து அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து பிரான்ச் கெமிஸ்ட்ரி வந்து லூவியஸ் ஓகேவா அந்த லூவியஸ் என்ன பண்ணியிருக்காங்கிறத பார்க்கலாம் ஓகேவா Priestley took a tube of water and made of a float and placed a candle in and it he covered the candle with a glass jar. As the bottom portion of the jar was filled with the water, no air can enter to exit in the hands the jar was completely sealed. As you would have guessed, the candle flame was extinguished in a very short time. Okay, as you would have guessed, the candle flame was extinguished in a very short time. He used a magnifying glasses to focus the sun rays to light the candle. Okay, ஓகேங்க ஃபஸ்ட்டு பிக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாஸ் ஜார் இருக்குது அதுக்கு இன்சைடில் என்ன இருக்குது கேண்டில் இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட்டு இது பிக்க பாருங்கள் நெக்ஸ்ட்டு கேண்டில் க்ளோவ்ஸ் ஓகேவா நெக்ஸ்ட்டு பிக்கில் வந்து கேண்டில் இஸ் புட் ஆஃப் தேர் வாஸ் அன் ஆக்சிஜன் ஓகேவா அந்த ஆக்சிஜன் வந்து ஆஃப் இல்லை அதனால் என்ன ஆகுது அணைஞ்சி போயிடுது பாருங்கள் காற்று ஓகேவா காற்றுனால என்ன பண்ணுது போனோம் இது ஓகேவா நெக்ஸ்ட் வந்து மவுஸ் இந்த இன்சர்ட் ஓகேவா அந்த சார்க்கில் வந்து என்ன பண்ணுறாங்க நம்ம ஃபஸ்ட் இதில் என்ன பண்ணோம் கேண்டிலை வந்து பற்ற வச்சிட்டோம் செகண்டில் அதை வந்து அணைச்சிட்டோம் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம் மவுஸ் எலியை வந்து உள்ளே விடுறாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு மவுஸ் டை அஸ் 3 தேர் வாஸ் நோ ஆக்சிஜன் இன் கேண்டில் கிளாஸ் ஜார் ஓகேவா அங்கே ஆக்சிஜன் இல்லாமல் என்ன பண்ணுது மவுஸ் வந்து அது வந்து இறந்து போகுது ஓகேவா நெக்ஸ்ட்டு மின்ட் பிளான்ட் இஸ் இன்ட்ரொடியூஸ் ஃபஸ்ட்டு வந்து மின்ட் பிளான்ட்டை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க இங்கே வந்து கேண்டில் பக்கத்துலேயே வந்து என்ன வைக்கிறாங்க மின்ட் ஒரு ட்ரீயை வைக்கிறாங்க ஒரு பிளான்ட்டை வைக்கிறாங்க
கேண்டில் கண்டினியூ டு க்ளோ பிகாஸ் மின்ட் ப்ரொவைட் ஆக்சிஜன். ஓகேவா, அந்த கேண்டில் வந்து கண்டினியூடாக அங்கே இருக்கிறதுனால என்ன ஆகுது, க்ளோ ஆகுது. இதனால ஆக்சிஜன் வந்து மின்ட் அந்த பிளான்ட்டுக்கு வந்து க்ளோ ஆகுது ஆக்சிஜன். ஓகேவா, கேண்டில் க்ளோ மவுஸ் சர்வைவ் வித் த மின்ட் பிளான்ட் இன்சைட். ஓகேவா, இந்த கேண்டில் வந்து க்ளோ ஆகுறதுனால என்ன ஆகுது, எலியை வந்து சர்வைவ்னா என்ன சொல்லும், உயிர் வாழுதல். ஓகேவா, உயிர் வாழ்வதற்கு என்ன பண்ணுது, அந்த மின்ட் இலைக்கு பக்கத்தில் போகுது. ஓகேவா, இன்சைட் பாருங்கள், இங்கே வந்து கேண்டில் இருக்குது, இது சைடில் மின்ட் பிளான்ட் இருக்குது, நடுவில் வந்து மவுஸ் இருக்குது. ஆனால் மவுஸ் எங்கே போகுது, எலி எங்கே போகுதுன்னா இந்த மின்ட் பிளான்ட்டுக்கு தான் போகுது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், this candle would not be relight. What can we make out of it? It was clear that something in the air was being used for burning and being converted into another substance. Once the substance in the air that was adding the burning was completely used by the burning flame and converted into the another substance, the flame went out. Okay, next. How know as the chair was inside the water, Weasley Cloud gently lifted the chair and placed a live mouse inside it without allowing outside air to enter the chair. Without oxygen, as you would have caused the mouse die. It was clear that oxygen was necessary for the survival of the mouse. ஓகேவா, அந்த ஃபோர்த் இதில் பாருங்கள், ஆக்சிஜன் வந்து இல்லாதனால என்னவாகுது, எலி வந்து செத்துருது. ஓகேவா, அதுதான் வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் ஹீ ஜென்ரலி ஃபிலிப்ட் த சேர் அண்ட் பிளேஸ் த மின்ட் பிளான்ட். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், மின்ட் பிளான்ட்டை வந்து வைக்கிறாங்க. ஓகேவா, யூ லுக் அட் த ஃபிகர். ஓகேவா, அந்த ஃபிகரில் வந்து என்ன பண்ணுறோம், அந்த 5வது பிக்கை பாருங்கள், மின்ட் பிளான்ட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் யூ வுட் சி தட் த பிளான்ட் இஸ் இன்டர்ட் இன் டு த பெல் சேர் வென் த சேர் இஸ் வெரி மச் இன்சைட் த வாட்டர். ஓகேவா, இன்சைடில் வந்து வாட்டர் வந்து திஸ் இஸ் டன் ஆஃப் இன்ஷோர் தட் த அவுட் சைட் ஏர் இஸ் நாட் என்டரிங் இன் டு த பெல் சேர். ஓகேவா, பிளான்ட் பீயிங் எ லிவிங் திங்ஸ் லைக் மவுஸ் அட் ஃபர்ஸ்ட் he thought would die. Okay, instead the plant survived. After placing in the mint plant, he lit up the candle and it continued the burn. ஓகேவா, என்ன சொல்கிறாங்கன்னா 6 பிக்கை பாருங்கள், கேண்டில் வந்து கண்டினியூவாக க்ளோ ஆகிறதுனா என்ன ஆகுது, ஆக்சிஜன் வந்து அதாவது ப்ரொவைட் த ஆக்சிஜன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு in the 4th experiment he took a chair, burned the candle and converted all oxygen into the carbon dioxide. ஓகேவா, கன்வெர்ட் ஆகுது எதுனா, ஆக்சிஜன் வந்து கன்வெர்ட் ஆகுது எதுனா கார்பன் டை ஆக்சைடாக மாறுது. ஓகேவா, he placed a mint plant and a mouse in this chair. Both the plant and the mouse survived. He found that plants and animals have a CNG. Animals consume oxygen to release carbon dioxide and plants take up carbon dioxide and release oxygen. ஓகேவா, பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் வந்து என்ன பண்ணுது, ஆக்சிஜன் எடுத்து எதை ரிலீஸ் பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுது. நம்ம கூட என்ன பண்ணுறோம், ஆக்சிஜன் எடுத்து என்ன பண்ணுறோம், கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுறோம். ஆனால் பிளான்ட் என்ன பண்ணுது, CO2 எடுத்துகிட்டு O2 வந்து ரிலீஸ் பண்ணுது. ஓகேவா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இங்கே பிக் இருக்கா, இந்த பிக்கை என்ன பண்ணணும், இந்த பிக்கை வந்து போட்டு மேலே அந்த லேயர்ஸ்லாம் போட்டு என்னென்ன லேயர்ஸ் இருக்குங்கிறத நீங்கள் எழுதி இந்த எர்த்தை ஒரே ஃபர்ஸ்ட்டில் போட்டு என்ன பண்ணணும், நீங்கள் எடுத்து அனுப்பணும். இதுதான் உங்களுக்கான ஹோம்ஒர்க். ஓகேவா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.